ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு யுனர் சென்டர்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமாக ஆர்டிஇ அப்படின்னு சொல்லப்படுற ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக தனியார் பள்ளிகளில் 25% மாணவர் சேர்க்கை பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒதுக்கியிருக்காங்க. இந்த திட்டம் ஆல்ரெடி லைவில் இருக்குது. இந்த திட்டத்தை பற்றின தகவல்கள் என்ன, இந்த வருஷத்துக்கான ஆர்டிஇ எப்போ ஓப்பன் ஆகும், இதில் எப்படி பெனிஃபிட்ஸ் இருக்குது, யாரெல்லாம் தகுதியானவங்க அப்படிங்கிற முழு விவரங்களை தெளிவாக பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் செலக்ட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிரும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 2009 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. 6 வயது முதல் 14 வயது வரை உள்ள ஒவ்வொரு குழந்தைக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை அணுக இந்த திட்டம் மூலமாக வழிவகை செஞ்சுருந்தாங்க. அதில் தனியார் பள்ளிகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தனியார் பள்ளிகள்லையும் 25% இடஒதுக்கீடு இந்த ஒரு ஸ்கீம் மூலமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருந்தாங்க. ஒவ்வொரு வருஷமுமே ஆர்டிஇ அப்படிங்கிற சொல்லப்படுற சேர்க்கை ஒவ்வொரு மாநிலத்திலையுமே நடக்கும். தமிழ்நாட்டில் ஏப்ரல் மாதத்துலேருந்து மே மாதம் பாதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டம் ஒவ்வொரு வருஷமுமே செயல்பாட்டில் இருக்கும். இந்த திட்டத்தில் சிறப்பம்சங்கள் என்ன, எப்படி இதற்கு அப்ளை பண்ணணும், எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பள்ளிக்கல்வித்துறை மூலமாக டிஎன்ஆர்டிஇ சேர்க்கை பார்த்தீங்கன்னா rti.tnschools.gov.in அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ அரசு வெப்சைட்டில் தான் லான்ச் பண்ணுவாங்க. அதில் அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் அப்ளை பண்ணணும், எந்த டேட் ஆஃப் பர்த்லேருந்து எந்த டேட் ஆஃப் பர்த் வரைக்கும் இருக்கிற குழந்தைகள் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் ஆவாங்க அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே தெரியப்படுத்திடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஸ்கூல்ஸ்லாம் கவர் ஆகும், ஒவ்வொரு ஸ்கூல்லையும் எவ்வளோ அட்மிஷன்ஸ் இதுக்காக கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற விவரங்களுமே தெரியப்படுத்தியிருப்பாங்க. நீங்கள் அதிலையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஆர்டிஇ அப்படிங்கிற திட்டம் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா எல்கேஜியில் இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கு இந்த திட்டம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது எல்கேஜிலேயே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஒரு சில ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து ஸ்கூல்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த ஸ்கூல்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கூல்களுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டுக்கான ஆர்டிஇக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஊருக்கு நியர்பையில் 1 கிலோமீட்டருக்குள்ளே ஸ்கூல்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கூல்ஸில் ஆர்டிஇ அப்படிங்கிற இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் அட்மிஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஒன்றுக்கும் மேற்பட்ட ஸ்கூல்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதற்கு கூட அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஸ்கூல்ஸில் வேக்கன்ட் லிஸ்ட் கிடைக்குதோ அங்கே நீங்கள் போக விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்கூலில் இந்த அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் இந்த திட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்கேஜி மற்றும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு படிக்க போகிற குழந்தைகளுக்கு இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணலாம். கட்டணம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே குழந்தைகள் படிச்சுக்க முடியும். விண்ணப்ப தேதி ஏப்ரல் முதல் மே மாதம் வரைக்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்துக்கு ஆன்லைன் மெத்தடில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதில் மாணவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பின்தங்கிய பின்னணியை சேர்ந்த மாணவர்களுக்கும் இந்த திட்டம் ஒதுக்கியிருக்காங்க. இந்த திட்டத்தோட சிறப்பம்சங்கள் மற்றும் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரத்தில் பின்தங்கிய குழுக்கள் மற்றும் நலிந்த பிரிவினர் இதில் அப்ளை பண்ணலாம். ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்கும் குறைவாக இருக்கும் பெற்றோர்கள் அவங்களோட குழந்தைகளுக்கு இதில் அப்ளை பண்ணிக்க முடியும். இது அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்குறாங்க அப்படின்னா விண்ணப்பதாரர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை வசிப்பிடமாக கொண்டவராக இருக்கணும். அதாவது இருப்பிட சான்றிதழ் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ப்ரூஃப் வேணும். குடும்பத்திற்கான ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்கு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 3 வயதிற்கு மேற்பட்ட மற்றும் 7 வயதிற்கு உட்பட்ட மாணவர்கள் இந்த பதிவு செய்ய தகுதியுடையவர்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமுமே தமிழ்நாட்டுடைய பள்ளி பட்டியல் அந்த வெப்சைட்லேயே வெளியிட்டிருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 9000 ஸ்கூல்ஸில் இருந்து கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கு மேற்பட்ட இடங்கள் இந்த ஒரு ஸ்கீம் மூலமாக நிரப்பப்படும். அதாவது தனியார் பள்ளி பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்குது அப்படின்னா அந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் அப்ளிகேஷன்ஸ் பெறப்பட்டு லாஸ்ட் டேட்குள்ளே வர விண்ணப்பங்களில் தான் பரிசீலிப்பாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா செக்லிஸ்ட்டையும் வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா விண்ணப்பதாரர்களுக்கு அருகிலுள்ள தகுதி வாய்ந்த பள்ளிகள் பட்டியலில் வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் சேர்க்கை நடைமுறையை முடித்து அவர்கள் விரும்பும் பள்ளியை தேர்ந்தெடுக்க முடியும். குறைந்த எண்ணிக்கையிலான இருக்கைகள் உள்ளன என்பதையும் முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையிலையும் நுழைவு வாயில் கையாளப்படுகிறது அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஸ்கீமுக்கு ஆன்லைன் மெத்தடில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதில் அப்ளை பண்ணும்போதே அந்த குழந்தையோட விவரங்கள் அந்த ஃபேமிலியோட விவரங்கள் எல்லாமே ஃபில் பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்கு நியர்பையில் இருக்கிற ஸ்கூல்ஸ் என்னெல்லாம் வேணுமோ அவங்க அதிலேயே செலக்ட் பண்ணிக்க முடியும். ஒன்றுக்கும் மேற்பட்ட ஸ்கூல்ஸ்க்கு
ஒரே அப்ளிகேஷனில் கூட நீங்கள் டீட்டெயில்ஸை வந்து ஃபில் பண்ணிக்கவும் முடியும். இப்போது நிறைய ஸ்கூல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஇ மூலமாக அப்ளை பண்ணுறதுனுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்க ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் பேஸில் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒருவேளை அவங்களுக்கு எதிர்பார்த்த எண்ணிக்கையை விட அதிகமான மெம்பர்ஸ் வந்து இந்த ஒரு திட்டத்துக்கு அந்த ஸ்கூல்ஸில் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஷஃப்லிங் மெத்தட், அதாவது குலுக்கல் முறைன்னு சொல்லுவாங்க. குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் குழந்தைகளுக்கு வந்து அந்த ஸ்கூல்ஸில் வந்து அட்மிஷன்ஸ் கொடுப்பாங்க. இந்த திட்டம் பற்றின தகவல்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் இந்த வருஷத்துக்கான ஆர்டிஇ அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஆகிற டேட் வந்து தெரியப்படுத்தணுன்னே நாங்கள் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு யூடியூப் சேனல்லையும் சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விவரங்களையும் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற அரசு சம்மந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான ஸ்கீம்ஸ், அதனுடைய பயன்கள், அதில் கேட்கப்படும் அதிகமான கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாமே நம்ம சேனலில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உங்களுக்கு டெய்லியுமே இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக உங்களோட மொபைல்லேயே கிடச்சிடும். இந்த வீடியோவில் இருக்கிற தகவல்கள் சம்மந்தமாக ஏதாவது கேள்விகள் இருக்குது, இல்லை உங்களுக்கு ஆர்டிஇ சம்மந்தமாக வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். நாங்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.